வடக்கு தொகுதியில் காங்கிரஸ் கட்சி கோரும். அதுல எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் வடக்கு தொகுதியை கேட்டு பெற வேண்டும் என்பதற்காக நான் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கார்கே அவர்களிடம் சந்தித்து பேசினேன். அவரிடம் அதை பற்றி சொல்லியிருக்கிறேன். என்னை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சியை யாரெல்லாம் அவமானப்படுத்துகிறார்களோ, காங்கிரஸ் கட்சியை யாரெல்லாம் இழிவாக பேசுகிறார்களோ அவர்களிடம் எந்த ஒரு தயவு தாட்சியமும் பார்ப்பதற்கில்லை. காங்கிரஸ் கட்சிக்கு தெரியும், எங்களை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சியினுடைய தன்மானம் ரொம்ப முக்கியமானது. காங்கிரஸ் கட்சிக்காரருடைய தன்மானம் ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சகோதரர் செல்வ பெருந்தகை அவர்களை பொறுத்த மட்டும் ஒரு நீண்ட பதிவு அன்னைக்கு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருந்தார். அந்த பதிவு பொறுத்த மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்க வரைக்கும் நான் சொல்ல முடியும், காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்களை இழிவுபடுத்துவதோ அவமதிப்பதையோ எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால நாங்கள் அமைப்பு ரீதியாக 85% அமைப்பு முழுவதுமாக சீரமைத்திருக்கிறோம். ஊராட்சி அமைப்புகள் மற்றும் PLA2 நியமிப்பதை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களுடைய தலைமையிலே ஒரு குழு அமைத்து மிக கடுமையாக உழைத்து காங்கிரஸ் கட்சியினுடைய தோழர்கள் அனைவரும் அமைப்பு ரீதியாக பலம் சேர்த்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே செல்வ பெருந்தகை அவர்களுடைய அறிக்கை என்பதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலை. இதுவரை அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள் கோரியிருப்பது என்பது இப்படி அவதூறாக பேசிய மாவட்ட செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது 3 நாளாக இருக்கிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் அந்த ட்விட்டில் சொல்லியிருக்க அதே விஷயத்தை நானும் வலியுறுத்துகிறேன். காங்கிரஸ் தலைவராக இருக்கின்ற அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்களுடைய அந்த கோரிக்கையை, அந்த வேண்டுகோளை கூட்டணி இருக்கின்ற காங்கிரஸ் தொண்டர்களை அவமானப்படுத்துகின்ற செயலை செய்த நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது காங்கிரஸ் கட்சிக்காரருடைய ஒவ்வொருடைய கோரிக்கையாகும். அதாவது எனக்கு சீட்டு கிடைக்குது, சகோதரி ஜோதிமணிக்கு சீட்டு கிடைக்குதுங்களா ராகுல் காந்தி முடிவு பண்றது. அந்த பிரச்சனையில இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா பிரச்சனை காங்கிரஸ் தொண்டர்கள் பூத்துல போட ஆள் இல்லை, வார்டுல நிர்வாகி இல்லைன்னு சொல்லி இந்த வன்மம் கடுமையாக எதிர்ப்போம். இந்த வன்மத்தை பொறுத்த மட்டும் நிதானமாக இதை கையாளுவோம். எங்களை பொறுத்த மட்டும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சகோதரர் செல்வ பெருந்தகை அவர்கள் சொன்ன பதிவு நடவடிக்கைக்காக அவர் கேட்டிருக்கிறார். அந்த நடவடிக்கைக்காக காத்திருக்கிறோம். தமிழ்நாடு இப்ப முதல்வர் தேசிய ஜனநாயக கூட்டணி இந்தி கூட்டணின்ற மாதிரிதான் சொல்லுவாங்க. இப்ப முதல்வர் சொன்னா நடக்க போற தேர்தல் தமிழ்நாடு இதுக்கும் தமிழ்நாடு கூட்டணிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்றாங்க. அப்படிதான் இந்திய கூட்டணின்றத சொல்லலை. அதை பத்தி அவர்கிட்ட தான் கேட்கணும். எங்களை பொறுத்த மட்டும் இந்தியா கூட்டணி என்பது அனைத்து பாராளுமன்ற கூட்டணிக்காக உருவாக்கப்பட்டது. யார் எந்த பேர் சொல்றாங்கிறத அவங்ககிட்ட தான் கேட்கணும். நாங்க அதை பத்தி பேர் மாத்தலே. போஸ்டர் காங்கிரஸ் ஓட்டல அப்படின்னு சொல்லி மாவட்ட தலைவர் சொல்றாரு. அவங்க மேல விசாரணை பண்றோம் அப்படின்ற மாதிரி யார் ஓட்டினாங்கன்ற இளைஞர் காங்கிரஸ் சகோதரர்கள் ஒட்டியிருக்காங்க. அவர்களை பாராட்டுகிறேன். தன்மானம் உள்ள இளைஞர் காங்கிரஸ் தலைவர்களை நான் பாராட்டுகிறேன். நான் அவர்களோடு இருப்பேன். அவர்களை பொறுத்த மட்டும் அவர்கள் தன்மானம் உள்ள இளைஞர் காங்கிரஸ் தம்பிகளுக்கு என்னுடைய பாராட்டு. அமைச்சரவையில பங்கு கேட்டதுனால இந்த மாதிரி பேச்சுக்கள் அதிகார மமதை, அதிகாரத்துல மமதையில் இருக்க மாவட்ட செயலாளருக்கு இப்படித்தான் தெரியும். கல்லணையில நடந்துகிட்டு இருக்க போராட்டத்தை உங்க எல்லாருக்கும் தெரியும். நீங்க எல்லாரும் அதெல்லாம் கவர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. கல்லணையில மக்கள் ஊரே திரண்டு குவாரியை நிப்பாட்டணும்னு சொல்லி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பத்தி இவங்க பண்ணிருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் பேச ஆரம்பிச்சோம்னா இன்னைக்கு முழுசு தாங்காது. என்னென்ன பண்ணி மக்களையும் இந்த அரசாங்கத்தினுடைய விதிகளையும் மீறி என்னென்ன நடந்திருக்குங்கிறது ஊருக்கெல்லாம் தெரியும். நம்ம இதை மட்டும் இருப்போம். காங்கிரஸ் தொண்டர்களை அவமானப்படுத்திய மாவட்ட செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தகருடைய கோரிக்கை. அந்த கோரிக்கை நிறைவேற்றுவதற்காக காத்திருக்கார். வடக்கு தொகுதியில வேட்பாளர்கள் அவர் அந்த கட்சியில உறுப்பினராக இருக்காரா? விஜய் கொடுக்கிற வாய்ப்பை காங்கிரஸ் பயன்படுத்திக்கிறோம், இழந்த பவரை மீட்கலாம் அப்படின்னு அவங்க அப்பா தம்பி சொல்றதுக்கெல்லாம் நான் சொல்ல முடியாது. வேற ஏதாச்சும் ஒரு விஷயத்த பேச. வடக்கு தொகுதிக்கு வேட்பாளர்கள் விருப்பம் பண்றாங்களா சார்? எல்லா தொகுதிக்கும் காங்கிரஸ் முதல்ல நின்றுருக்கு. காங்கிரஸினுடைய
முன்னாள் மாவட்ட தலைவர் கார்த்திகேயன் அந்த வேட்பாளர் அனுப்பியிருக்காரு. காங்கிரசினுடைய தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி பலமாக இருக்கிற தொகுதி அங்க. அமைப்பு ரீதியா அந்த தேர்தல் இது முடியட்டும். வேற செஷனுக்கு பார்லிமெண்ட் செஷன் இருக்கிறதுனால நான் வர முடியல. 13ஆம் தேதிக்கு அப்புறம் பிஎல்ஏ கூட்டம் அங்க போட போறோம். தொகுதியினுடைய பிஎல்ஏ கூட்டம் அங்க போடுவோம். போட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய பலத்தை காட்டுவோம்ல. சும்மா விட்டுட்டு போயிரும் நினைக்கிறீங்களா? சும்மா பார்த்துட்டு திரும்பி போறதுக்கு ஒண்ணு காங்கிரஸ்கார ஒன்னும் வந்தே மாதரம் ஜெயின்னு சொல்ற மட்டும் கிடையாது. திருப்பி அடிக்க தெரியும். வடக்கு தொகுதி ஒதுக்கப்படலாம் கருத்து நடவடிக்கை முதல்ல நடக்கட்டும், தேர்தல் அறிவிக்கட்டும், கூட்டணி பேசட்டும், தொகுதி பங்கீடு வரட்டும், அதுக்கப்புறமா இந்த பேச்சு வரணும். அதுக்கு நிறைய நாள் இருக்குல்ல, நம்ம 2 பேரும் பார்க்காமலா இருக்க போறோம். விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. புதிய பிறந்தநாளுக்கு வந்து இந்திரா காந்தி பெயர் மாற்றம் வந்து உண்மையான காங்கிரஸ்காரர்கள் வந்து கேட்க துப்புலன்ற மாதிரி அதெல்லாம் அன்பு சகோதரர் விஷ்ணு பிரசாத் அதற்காக எம்பி விஷ்ணு பிரசாத் அதற்காக கடிதம் எழுதினார் தமிழக முதலமைச்சரிடமும். அதற்காக நகர்ப்புற துறை அமைச்சர் நேரு அவர்களிடமும் கடிதம் எழுதி அதற்கான கோரிக்கை வைத்திருக்கிறார். நல்ல முடிவு எடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு முழுமையாக இருக்கிறது. இதுவரைக்கும் அதற்கான பேர் வச்சதா எனக்கு ஞாபகம் இல்லை. என்னை பொறுத்த மட்டும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விழுப்புரத்துல நடந்ததுல திரு விஷ்ணு பிரசாத் கடலூர் எம்பி அவர்கள் இதற்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார். இந்திரா காந்தி அவர்களுடைய பெயரை வைக்க வேண்டும், ஏனென்றால் அவர் திறந்து வைத்த பேருந்து நிலையம் என்ற கோரிக்கையை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறார். அதனால இன்னும் திறக்காத ஒரு பேருந்து நிலையத்துக்கு பேர் வச்சாச்சு சொல்லி அண்ணன் சண்முகம் வந்து அதற்காக ஆதங்கப்படுவது என்பது நியாயமாக இருக்காது. முதல்ல அந்த கோரிக்கை வைத்து அதற்காக போராடி கொண்டிருக்கின்ற சகோதரர் விஷ்ணு பிரசாத் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டு.